சன்லைஃப் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இன்று 10/4/2026 வெள்ளிக்கிழமை, பங்குனி மாதம் 27ஆம் நாள். அஷ்டமி திதி இன்று இரவு 11:16 வரை. பூராடம் நட்சத்திரம் காலை 11:28 வரை. அதன் பிறகு உத்திராடம் நட்சத்திரம். இந்த நாளின் ஒரு சிறப்பு அம்சமாக மிருகசீரிடம், சித்திரை, அவிட்டம் ஆகிய செவ்வாயின் 3 நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் எல்லோருக்குமே தாராபலமுள்ள நல்ல திருப்புமுனையான சம்பவங்கள், பணவரவுகள், தொழிலில் மேன்மைகள் இருக்கக்கூடிய யோக நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. மேற்கண்ட 3 நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் எல்லோருக்குமே வேலை, தொழில், வியாபாரம், விவசாயம் மற்றும் சொந்த வாழ்க்கை அமைப்புகளில் ஏதேனும் ஒரு சுப விஷயத்தை முன்னெடுத்து செய்து அதன் மூலமான நல்லவைகள் அனைத்தும் நடக்கக்கூடிய யோக நாளாக அமைந்திருக்கிறது இன்று. அடுத்து 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாம். மேஷராசிக்காரர்களுக்கு தொழில் ஸ்தானம், ஜீவனஸ்தானம்னு சொல்லப்படக்கூடிய 10ஆம் இடத்துல இன்றைக்கு சந்திரன் இருக்கிறார். பொதுவாகவே சந்திரன் 10, 11ஆம் இடங்களில் அந்த 5 நாளில் இருக்கும் பொழுது பெரிய நன்மைகளை, லாபங்களை செய்யக்கூடிய அமைப்புகளில் இருப்பார். செய்தொழில் நல்லாயிருக்கும், பதவி உயர்வு, சம்பள உயர்வு, அது கேட்டிருந்தவங்களுக்கு வேலையில் கொஞ்சம் நிம்மதி இருக்கும். ஒரு மேலதிகாரிகிட்ட ரொம்ப திட்டு வாங்கிக்கிட்டே இருக்கிறவங்க, இந்த ஆள் மேலே நம்ம மேலே கண்ணு வச்சுக்கிட்டே இருக்கிறாருப்பா, எதை சொன்னாலும் குத்தம் குறையாவே பண்ணிக்கிட்டு இருக்கிறாருன்னு இந்த மாதிரியான வேலைக்கு போவதற்கே கொஞ்சம் மன அழுத்தத்தில் இருந்தவர்களுக்கு அதிலிருந்து ஒரு நிவாரணம் கிடைக்கக்கூடிய தன்மைகள் உண்டு. கல்வி மேன்மை நல்லாயிருக்கும். மாணவ கண்மணிகள் எல்லாருக்குமே காலேஜை பற்றி, கல்லூரியை பற்றி அல்லது ஏதேனும் ஒரு சூழ்நிலையில் பள்ளி அமைப்புகளில் இதுவரை இருக்கக்கூடிய நெகட்டிவ் எல்லாம் விலகக்கூடிய அமைப்புகள், நல்ல காலேஜ் கிடைக்கக்கூடிய தன்மைகள் என மேஷராசிக்காரர்களுக்கு வயதிற்கேற்றாற் போல ஜீவன அமைப்புகளுடைய மேன்மைகள் நடக்கக்கூடிய அருமையான நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. வியாபார பெருமக்களுக்கு இதுவரைக்கும் இருந்து வந்த தடைகள் விலகக்கூடிய தன்மைகள் இப்போது உண்டு. ஹோட்டல் வச்சுருக்கிறேன், நெருப்பு தொழில் வச்சுருக்கிறேன், உபகரணங்கள் கிடைக்க மாட்டேங்குது, இந்த அமைப்புகள் நல்லா இல்லை, அது நல்லா இல்லை, தொழிலில் வளர்ச்சிக்கான திட்டங்களை போட்டாலும் கூட பண உதவிகள் இல்லை என்கின்ற மாதிரியாக அது இல்லை இது இல்லை என்று நினைத்திருப்பவர்களுக்கு கூட எல்லாம் இருக்கிறது, வரப்போகிறது என்கின்ற நம்பிக்கையை கொடுக்கக்கூடிய நல்ல நாளுங்க இன்னைக்கு. ரிஷபராசிக்காரர்களுக்கு பாக்கியஸ்தானத்தில் 9ஆம் இடத்துல சந்திரன் இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். சொந்த ஊர் சார்ந்த விஷயங்கள் இன்றைக்கி நல்லாயிருக்கும். சொந்த ஊர்லேருந்து வரக்கூடிய தகவல்கள் நல்லாயிருக்கும். சிலருக்கு சொந்த ஊருக்கே போகக்கூடிய அமைப்புகள் உண்டு. சொந்த ஊரில் வீடு கட்டலாமா, இங்கே இருக்கிற ஊரில் வீடு கட்டலாமா, சொந்த ஊரில் இருக்கிற நிலத்தை என்ன பண்ணுறது, அல்லது அப்பா அம்மா இங்கே இருக்கிற இடத்துக்கு வரமாட்டேன்றாங்களே, அங்கேயே கிராமத்திலே இருக்கிறாங்களே என்ன பண்ணுறது, இந்த மாதிரியான சில கேள்விகளுக்கு விடைகள் வரக்கூடிய அருமையான நாளாக இந்த நாள் அமையும். ஒரு 50-60 வயசுக்கு மேற்பட்டவர்களுக்கு குலதெய்வ தரிசனம் கிடைக்கக்கூடிய அமைப்பு, ஆன்மீகத்தில் ஈடுபாடுகள் வரக்கூடிய அமைப்பு, அப்படியே பழனிக்கு நடந்தே போயிட்டு வரலாமா, திருச்செந்தூர் முருகனை போய் ஒரு 8 போய் பார்த்துட்டு வந்துடலாமா, மலைகுனிய நின்ற எம்பெருமான் திருப்பதி வெங்கடாஜலபதிக்குடைய தரிசனம் கிடைத்து விடுமா என்பது மாதிரியாக சில புனித எண்ணங்கள் வரக்கூடிய நாளாகவும், சிலருக்கு கோவில் திருப்பணி, கைங்கரியம் போன்றவைகளை செய்யக்கூடிய அமைப்பு, கும்பாபிஷேகத்திற்காக ஒரு 4 பேர் சேர்ந்து ஒரு நன்கொடை வசூலித்து இந்த கோவிலுக்கான சில விஷயத்தை செஞ்சிட்டா என்னன்ற மாதிரியாக எதிலும் ஒரு தெய்வ திருப்பணி செய்வதற்கான ஆர்வங்கள் வரக்கூடிய அருமையான நாளாக அமைஞ்சிருக்குங்க இன்றைக்கு. மிதனராசிக்காரர்களுக்கு சந்திரன் 8இல் மறைந்திருக்கின்ற சந்திராஷ்டம நாள் இன்றைக்கு. அதிலும் அவர் அமாவாசை அமைப்புகளில் அஷ்டமி திதியை நெருங்கி கொண்டிருக்கின்ற அமைப்புகளில் இருக்கிறார். பெரும்பகுதியாக தேய்பிரை சந்திரனாக இருக்கும்போது மனக்கலக்கங்கள் தான் இருக்கும். ஆக முடிவு எதையும் அன்றைக்கி எடுக்காதீங்க. குடும்பத்தில் கூட கணவன் மனைவி சண்டை, இப்படி முடிவு எடுக்கணும், அப்படி முடிவு எடுக்கணும், இன்றைக்கும் நாளைக்கும் அப்படியே எல்லாத்தையும் தள்ளி வைக்கணும். வேலையை விட்டுறலாமா, தொழிலை ஆரம்பிக்கலாமா, இவரை நம்பலாமா, அவரை நம்பலாமா, இவர்கிட்ட நம்பி காசு கொடுக்கலாமா, இதெல்லாம் எதுவுமே செய்ய வேண்டாம். ஒரு 2 நாளைக்கு பல்ல கடிச்சிக்கிட்டு அவ்வளோத்தையும் அப்படியே தள்ளி போட்டுக்கிட்டு இன்றையும் விட்டுட்டு நாளையும் விட்டுட்டு நாளை மறுநாள் நீங்கள் ஒரு தெளிவான முடிவுக்கு வரக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. அந்த ஓடிபியை சொல்லு, இந்த ஓடிபியை சொல்லு, வரக்கூடிய கால்ஸ் எல்லாம் நிறைய ஃபேக் கால்ஸாக தான் இருக்குது. அந்த ஃபைனை கட்டுங்க, இந்த ஃபைனை கட்டுங்க, இந்த லிங்க்கை அழுத்துங்க, உங்களுக்கு அந்த ஹெல்ப் பண்ணுறோம், இந்த மாதிரியான சில விஷயங்களில் நண்பரை போல நடித்து ஏதேனும் ஒரு சூழ்நிலையில் பணத்தை இழக்க வைக்கக்கூடிய முயற்சிகள் நடக்கும் என்பதால் பேராசையாக வரக்கூடிய சில விஷயங்களை நம்ப தேவையில்லாமல் எதிலும் கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக இருக்க வேண்டிய நாளாக அமைஞ்சிருக்குங்க மிதுன ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு. கடகராசிக்காரர்களுக்கு ராசிநாதன் 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராசியை பார்க்கக்கூடிய நல்ல நாள் இன்றைக்கு. புத்துணர்ச்சியாக இருப்பீங்க.
மனசு சந்தோஷமாக இருக்கும். அவங்கவுங்க தசாபக்தி அமைப்புப்படி எந்த காரக கிரகம் பலன்களை செஞ்சுக்கிட்டு இருக்கோ அந்த காரகத்துவத்தில் சந்தோஷம் இருக்கும். சிலருக்கு அம்மானால சந்தோஷம், அம்மா சார்ந்த விஷயங்கள் நல்லா நடந்துருச்சு, அம்மாவும் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கிறாங்க. ஆக அந்த ஒரு மாதிரியான கொடுக்கல் வாங்கல்ன்ற மாதிரி அன்பை கொடுத்து அன்பை பெறுவதற்கான அருமையான நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. சிலருக்கு அப்பானால சந்தோஷம், சிலருக்கு தன்னுடைய குடும்பம், கணவன் மனைவி குடும்பம், தன்னுடைய பிள்ளைகள், இது சார்ந்த விஷயத்தில் இது வரைக்கும் நெகட்டிவாக ஒன்றுமே தேராதுங்க, இப்படி இருக்குதுங்க அப்படி இருக்குதுங்க, நான் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறேங்க நினைக்கிறவங்க கூட பரவாயில்ல, நான் எழுந்திரிச்சு வெளியே வந்துட்டேன், படிக்கட்டில் ஏற ஆரம்பிச்சிட்டேன், இனிமேல் கோபுரத்திற்கு போக வேண்டியதுதான் மிச்சம்ன்ற மாதிரியாக முயற்சிகள் பலிக்கக்கூடிய, தன்னை பற்றிய ஒரு நம்பிக்கை தனக்கே வரக்கூடிய, தன்னம்பிக்கை உள்ள புத்துணர்ச்சி உள்ள அருமையான நாளாக இந்த நாள் அப்படியே அமைஞ்சிருக்குங்க. கணவன் மனைவி உறவுகள் சிறப்பாக இருக்கும். இளைய பருவத்தினருக்கு காதலன் காதலி உறவுகள் நன்றாக இருக்கக்கூடிய தன்மைகள், இவர்தான் கணவர் இவர்தான் மனைவி என்பது அடையாளம் தெரியக்கூடிய நல்ல நாளாக அமைஞ்சிருக்குங்க. இன்றைக்கு ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு ராசிபலன் நிகழ்ச்சி தொடரும். ராசிபலன் நிகழ்ச்சி தொடர்கிறது. சிம்மராசிக்காரர்களுக்கு எதிர்ப்புகளை அடக்கி ஆளக்கூடிய அற்புதமான நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. உங்களுடைய பலம் யானை பலம் என்பதை நீங்களே உணரக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. தன்னை பற்றிய ஒரு தன்னம்பிக்கை இல்லாமல் இருந்தவங்களுக்கே இதை நம்ம செய்ய முடியுமா, இதை நம்ம செஞ்சிடலாமா, இந்த தொழிலை பண்ண முடியுமா, இந்த வியாபாரத்தை பண்ண முடியுமா, இந்த வேலை நமக்கு சரியாக வருமான்ட்டு நம்மளை பற்றி நம்மளே சந்தேகப்பட்டுட்டு இருந்த இடங்கள்லாம் இன்றைக்கும் நாளைக்கும் அப்படியே விலக போகுது. எதிலும் ஒரு தைரியமாக செயல்படக்கூடிய ஒரு அற்புத அமைப்புகள், அற்புத மாற்றங்கள் நடக்கக்கூடிய நாளாக இந்த நாள் சிம்மராசிக்காரர்கள் எல்லோருக்கும் அமைந்திருக்கின்ற நாளாக இந்த நாள் அமையுங்க. ஒரு 60 வயது மேற்பட்டவர்களுக்கு ஆரோக்கியம் நல்லா இருக்கக்கூடிய தன்மை, ஒரு 10 வயசு குறைஞ்ச மாதிரி நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க. 60 வயசு தான்னாலும் பரவாயில்ல, நமக்கு 40-45 வயசு தான் ஆகுது, ஹெல்த்தாக தான் இருக்கிறோம், நல்ல விதமாகவே இருப்போம், இன்னும் ஒரு 10-20 வருஷம் நல்லாவே இருப்போன்ற மாதிரியாக மனதிற்குள் ஆரோக்கியத்தை பற்றி ஒரு திட நம்பிக்கைகள் வரக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. சிலருக்கு வளர்ச்சிக்கான கடன்கள் அமையக்கூடிய அமைப்புகள் உண்டு. வியாபார பெருமக்கள், தொழில் முனைவோர்கள் எல்லாருக்குமே பேங்க்கில் இங்கேன்னு ஒரு குறைஞ்ச வட்டிக்கு கேட்டிருந்த ஒரு வட்டி அமைப்புகள், கடன் அமைப்புகள் இன்றைக்கு நடக்கக்கூடிய நாளாக அமைஞ்சிருக்குங்க. சிம்மத்தினர் எல்லோருக்குமே இன்றைக்கு. கன்னிராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டம் செயல்படக்கூடிய அருமையான நாளாக இந்த நாள் கண்டிப்பாக அமையுங்க. பெரிய அளவில் சோதனைகள்லாம் இன்றைக்கி இருக்காது. பிள்ளைங்க கூட பேச்சை கேட்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக இன்றைக்கி உண்டு. அடப்போங்க சார், பிள்ளைங்க என்னைக்கு சார் நம்ம பேச்சை கேட்டுச்சு, நம்ம தானே சார் பிள்ளைங்க பேச்சை கேட்க வேண்டியிருக்கு, இப்படி தலைகளாக யோசிக்கிறவங்களுக்கு கூட என்னுடைய அம்மா என்னுடைய அப்பா, எனக்காகவே வாழக்கூடிய என்னுடைய அம்மா அப்பான்ட்டு ஒரு பிள்ளைகள் நம்மளை பார்த்து ஒரு பெருமையாக நினச்சி அதை பார்த்து நமக்கு சந்தோஷப்படக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக இன்றைக்கி கன்னிராசிக்காரர்களுக்கு உண்டு. தூர இடங்கள்லேருந்து வரக்கூடிய தகவல்கள் இன்றைக்கி நல்லாயிருக்கும். குறிப்பாக சிலருக்கு தெற்கு நோக்கிய பயணங்கள் வரும். இங்கிருந்து சென்னையிலிருந்து திருநெல்வேலி, மதுரை போன்ற அமைப்புகள், இதற்கு போகக்கூடிய அமைப்புகள், போவதன் மூலமாக பணம் வரக்கூடிய அமைப்புகள், சிலருக்கு குழந்தைகளோடு சேர்ந்து போகக்கூடிய அமைப்புகள், மகனையோ மகளையோ கூட்டிக்கிட்டு போகக்கூடிய அமைப்புகள், அவர்களுடைய காரணத்திற்காக போகக்கூடிய அமைப்புகள்னு கன்னிராசிக்காரர்களுக்கு பெரிய அளவில் மாற்றங்கள், நன்மைகள் உருவாகக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. மாணவ கண்மணிகள் எல்லாருக்குமே கல்வியில் அக்கறைகள் வரக்கூடிய, நல்ல விதமாக படிப்போம் என்கின்ற தன்னம்பிக்கைகள் வரக்கூடிய நல்ல நாளுங்க இன்றைக்கி. துளாராசிக்காரர்களுக்கு வீடு சார்ந்த விஷயங்கள் அப்படியே நடக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். வெளிநாடு வெளிமாநிலத்தில் இருக்கிறவங்க தமிழ்நாட்டில், இந்தியாவில், உள்நாட்டில், பிறந்த ஊரில் வீடு கட்டலாமா, வெளிநாட்டிலேயே வீடு வாங்கலாமா நினச்சிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு இன்றைக்கி ஒரு கிளியரான ஒரு அமைப்பு இருக்கும். வெளிநாட்டிலேயே வீடு கட்டலாம், உள்நாடெல்லாம் சரியாக வராது, உள்நாட்டுக்கு வருஷத்துக்கு ஒரு தடவை தான் இனிமேல் போக போகிறோம், வெளிநாட்டில் தான் நம்ம இனிமேல் செட்டில் ஆக போகிறோம், வெளிநாட்டிலேயே வெளி மாநிலத்திலேயே வீடு கட்டி இருக்கின்ற இடத்திலேயே வீடு கட்டலாம் என்கின்ற ஒரு தைரியம் வரக்கூடிய அமைப்புகள் இன்றைக்கு கண்டிப்பாக உண்டு. எதுவும் நல்லபடியாக நடக்கக்கூடிய நாளாக இந்த நாள் நிச்சயமாக இருக்கும். இன்னும் சிலருக்கு பார்த்திங்கன்னா வடக்கு வடமேற்கு திசையிலிருந்து நல்ல தகவல்கள் வரக்கூடிய தன்மைகள் சர்வ நிச்சயமாக உண்டு. திரவ ரீதியிலான பொருட்கள் சம்பந்தப்பட்டவர்கள், ஆறு கடல் ஏற்றுமதி இறக்குமதி போன்ற இடங்களோடு சம்பந்தப்பட்டவர்கள், பெட்ரோல் நிலையங்களை நடத்தக்கூடியவர்கள், கெமிக்கல் ஆசிட் போன்ற தொழில்களோடு தொடர்பு கொண்டிருக்கக்கூடிய அத்தனை துளாராசிக்காரர்களுக்கும் இன்னையிலிருந்து பெரிய நல்ல மாற்றங்கள், ஏற்கனவே இருக்கக்கூடிய கடனை அடைக்கக்கூடிய அளவிற்கு கடன் வாங்காமலேயே வருமானங்கள் வரக்கூடிய அமைப்பு என துலாத்திற்கு நல்லவைகள் மட்டும் நடக்கக்கூடிய சுப நாளுங்க இன்னைக்கு.
விருச்சிகராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய மாற்றங்கள் ஏற்படக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். ஆனால் அது நல்ல முன்னேற்றமான மாற்றங்களாக இருக்கும். சிலருக்கு மட்டும் கொஞ்சம் கசப்பாகவே இருக்கும். இவரை விட்டு போகணுமா, அவரை விட்டு போகணுமா, இதை விட்டு போகணுமா, அதை விட்டு போகணுமான்னு இருக்கும். அப்படி விட்டு போனாலும் நம்ம நல்லா இருப்போம், கவலைப்பட வேண்டான்ற மாதிரியான ஒரு தைரிய நம்பிக்கை, திட நம்பிக்கைகள் வரக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் சர்வ நிச்சயமாக அமையும். இதுவரைக்குமே இலவு காத்த கிளி போல எதற்காக காத்து கொண்டிருந்தீர்களோ அது அப்படியே நடக்கக்கூடிய தன்மை. நம்ம சந்தேகப்படுற மாதிரி இருக்கும், அப்படியே கிள்ளி பார்த்துக்கிற மாதிரி, உண்மையிலே நமக்கு தான் இப்படி நல்லது நடக்குதா என்கின்ற மாதிரியாக ஏதேனும் ஒரு சூழ்நிலையில் நிரம்ப நாட்கள் விடாமுயற்சியாக எந்த விஷயத்தை செய்து கொண்டிருக்கிறீர்களோ அந்த விஷயம் உங்களுக்காக அப்படியே கிளிக் ஆகக்கூடிய அருமையான நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. எதிர்காலம் சிறப்பாக இருக்கும் என்கின்ற மனோதிடமும் நம்பிக்கையும் வரக்கூடிய அமைப்புகள் இப்போது விருச்சிகராசிக்காரர்களுக்கு உண்டு. கவலைப்படாதீங்க. ஏற்கனவே கோவப்பட்டதன் மூலமாக அந்த ஃப்ரெண்ட்ஷிப் இழந்துட்டேன், இந்த ஃப்ரெண்ட்ஷிப் இழந்துட்டேன், என்னதான் செஞ்சாலும் என் கோபம் மட்டும், அந்த முன்கோபம் மட்டும் டப்புன்னு வந்துடுதுன்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு பக்குவம் அடைவதற்கான வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய, அதற்கான குணமாற்றங்கள் தெரியக்கூடிய நாளாக அமைஞ்சிருக்குங்க. விருச்சிக ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு. தனுசு ராசிக்காரர்களுக்கு பணவரவுகள் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். வேலை, தொழில், வியாபாரம், விவசாயம் போன்ற அத்தனை அமைப்புகளும் இப்போது தனுசு ராசிக்காரர்களுக்கு கை கொடுக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. குறிப்பாக பேச்சு திறமையினால் கொஞ்சம் பிழப்பை நடத்திக்கிட்டு இருக்கிறவங்க, ஒரு ரியல் எஸ்டேட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இருக்கிறாங்க, அது எப்படியாவது அந்த ஃப்ளாட்டை வைக்கணும்னு அலைஞ்சு பேசிக்கிட்டே இருக்கிறாங்க, அல்லது டெலிஃபோன்லேயே பேசுகிற வேலையில் இருக்கிறேன், மார்க்கெட்டிங் ஃபீல்டில் இருக்கிறேன், என்னை நம்பி இந்த பொறுப்பை கொடுத்தாங்கன்னா எப்படியாவது பேச்சாலேயே கரைச்சி வாடிக்கையாளர்கிட்ட, கஸ்டமர்கிட்ட அப்படி இப்படி பண்ணிவிடுவாங்கன்ட்டு பேச்சை நம்பி இருக்கக்கூடிய அத்தனை தனுசு ராசிக்காரர்களுக்கும் உயர்வுகள் கிடைக்கக்கூடிய, உங்களை பார்த்து உங்களுக்கு அப்ரிஷியேட் பண்ணி உங்களுக்கு ப்ரொமோஷன் எதனா கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக, சம்பள உயர்வு கூட கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அப்படியே அமைஞ்சிருக்குங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கு பெரிய சோதனைகள்லாம் இப்போது கண்டிப்பாக கிடையாது. ராசிநாதன் ராசியை பார்த்து கொண்டிருக்கிறார். மனம் நன்றாக இருக்கும், உடல் நன்றாக இருக்கும், கணவன் மனைவி உறவுகள் மிகப்பெரிய அளவில் நல்லா இருக்கும். சிலருக்கு குடும்பம் அமைவதற்கான அடையாளங்கள் தெரியக்கூடிய அமைப்பு. இன்னும் சிலருக்கு முதல் திருமணம் தோல்வியுற்றவர்களுக்கு இரண்டாவது திருமண வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு என தனுசுக்கு நல்லவைகள் அதிகம் நடக்கக்கூடிய நாளாக அமைஞ்சிருக்குங்க இன்றைக்கு. ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு ராசிபலன் நிகழ்ச்சி தொடரும். ராசிபலன் நிகழ்ச்சி தொடர்கிறது. மகர ராசிக்காரர்களுக்கு 7ஆம் அதிபதி இன்றைக்கு ராசியில் உட்கார்ந்து 7ஆம் இடத்தையே பார்க்கக்கூடிய சுப நாள். கணவன் மனைவி உறவுகள் நன்றாக இருக்கக்கூடிய அருமையான நாளாக இந்த நாள் இருக்கும். கணவனை பற்றின குறைகள் எல்லாம் மகர ராசிக்கார சகோதரிகளுக்கு இன்னையிலேருந்து ஒரு 90% தீருங்க. இந்த மனுஷன் என்ன பண்ணார் தெரில, எப்படி வாங்கினாலும் தெரில, ஒரு 4-5 வருஷமாகவே வீட்டுக்குள்ளேயே கிடக்கிறாரு, அல்லது போனது எதுவுமே சரியாக நடக்க மாட்டேங்குது, தொட்டது தொடங்க மாட்டேங்குது, அல்லது வேறு ஏதாவது சில்மிஷம் அந்த மனுஷன் பண்ணுறாரான்னு தெரியல, மனசுக்குள்ளே தான் வச்சுருப்பார், வெளியில் எதையும் பேச மாட்டேன்றாரு, இவரை கண்டுபிடிக்கிறதுக்கே பின்னாடி ஒரு ஆள் அனுப்பணும் போல தெரியுது என்று கொஞ்சம் கணவனை பற்றிய ஒரு மதிப்பீடு அமைப்புகளில் கொஞ்சம் குறைகளான ஒரு மனசில் இருக்கக்கூடிய மகர ராசிக்கார சகோதரிகள் எல்லாருக்குமே திருமண வாழ்க்கையில் அப்படிலாம் ஒன்றும் நடந்துராது, இந்த மனுஷன் சரியாக தான் இருக்கிறாருன்ற மாதிரியாக ஏதேனும் ஒரு வகையில் கணவனை பற்றிய திருப்திகள் ஏற்படக்கூடிய நாளாக இந்த நாள் அமையுங்க. மகர ராசிக்கார ஆண்களுக்கு மனைவி என்பவள் எவ்வளவு பெரிய பொக்கிஷம் என்பதை உணரக்கூடிய நாட்களாக இந்த நாட்கள் இன்றைக்கும் நாளைக்கும் கண்டிப்பாக உண்டு. மனைவியால் லாபம் உண்டு, மனைவியால் அனுசரணை இருக்கக்கூடிய சிறப்பு நாளாக அமைஞ்சிருக்குதுங்க இன்றைக்கு. கும்பராசிக்காரர்களுக்கு செலவுகள், பயணங்கள் இருக்கக்கூடிய அமைப்புகள் இன்றைக்கு உண்டு. வீண் செலவுகள் வரும். பெண்வழி அமைப்புகளில் ஏதாவது ஒரு செலவுகள் வரக்கூடிய அமைப்புகள் உண்டு. சித்திக்கோ, பெரியம்மாவுக்கோ, அத்தைக்கோ, கூட பிறந்த அக்கா தங்கச்சிக்கோ, சரி போனால் போகுது, பரவாயில்ல, அக்கா ரொம்ப நாளாக ஒன்று கேட்டுக்கிட்டு இருக்கு, பாப்பா ரொம்ப நாளாக ஒன்று கேட்டுக்கிட்டு இருக்கு, வாங்கி கொடுத்துருவோன்ற மாதிரியாக 30-35 வயதுகளில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு ஆண்கள் எதையாவது நிறைவாக மனசு சந்தோஷமாக, பாக்கெட்லேருந்து காசு போகும்போது கொஞ்சம் காசுக்கு போகுதேன்னு இருக்கத்தான் செய்யும், இருந்தாலும் நம்ம வாங்கி கொடுக்காம யார் வாங்கி கொடுக்கறதுன்ற மாதிரியாக பெண்வழி உறவுகளுக்கு ஏதேனும் செலவுகள் செய்யக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. சிலருக்கு வடக்கு நோக்கிய பயணம் அல்லது மேற்கு நோக்கிய பயணங்கள் ஏற்படக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. வெளிநாடு, வெளிமாநிலம் போகணும், அல்லது ஏற்கனவே அங்கே தான் இருக்கிறேன், சிட்டிசன்ஷிப் வாங்கணும், இங்கேயே இருக்கணுன்றதுக்காக சில பிளான் பண்ணியிருக்கிறேன், விசா எக்ஸ்டென்ஷன் கிடைக்குமா கிடைக்காதான்னு தெரிய மாட்டேங்குது. கண்டிப்பாக கும்பராசிக்காரர்களுக்கு இனிமேல் நினைப்பது நடக்கக்கூடிய, வெளிநாட்டில் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய அருமையான நாளாக அமைஞ்சிருக்குங்க இன்றைக்கு. மீனராசிக்காரர்களுக்கு லாபங்கள் நிறைவாக இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும்.
பெரிய அளவில் இன்றைக்கு ஒரு முயற்சிகள் பலிக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு பெரிய ரிலீஃப் இன்னையிலிருந்தே. பெரிய அமைப்பில் கடந்த ஒரு வருஷமாக அப்படி இருக்குது இப்படி இருக்குது, எதுவுமே செய்ய முடியல, இதை பிடிச்சி இப்படி போட முடியலைங்க, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இந்த அளவுக்குலாம் என்னை தூக்கி ஒரு இடத்துல முடக்கி போட்டதே இல்லை நினைக்கக்கூடிய அத்தனை உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கும் முடக்கம் நீங்கி விட்டது, தயக்கம் விலகி விட்டது, புத்துணர்வு வந்து விட்டது, எதையும் செய்யக்கூடிய தைரியம் வந்து விட்டது, தன்னம்பிக்கை வந்து விட்டது என்கின்ற மாதிரியாக அது வந்துருச்சு இது வந்துருச்சுன்னு உற்சாக கூத்தாடக்கூடிய அருமையான நல்ல நாளாக இந்த நாள் மீனராசிக்கார குறிப்பாக 30 வயதுகளில் இருக்கக்கூடிய இளைய பருவத்தினருக்கு அமைந்திருக்கின்ற நாளாக இந்த நாள் கண்டிப்பாக அமைங்க. வியாபார பெருமக்களுக்கு லாபங்கள் இருக்கும். இன்னும் சிலருக்கு பார்த்திங்கன்னா கிழக்கு திசை நாடுகளுக்கு பயணங்கள், கிழக்கிலிருந்து வரக்கூடிய நல்ல தகவல்கள், ஒரு சிலருக்கு ஏற்கனவே இழந்து விட்டதாக கைவிட்டு போன பணம் திரும்ப வரக்கூடிய அமைப்புகள்லாம் இருக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. வழக்குகளில் கூட வெற்றிகள் உங்களுக்கு சாதகமாக கிடைக்கக்கூடிய நல்ல நாளுங்க இன்னைக்கு. இதுவரை 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்த்தோம். அடுத்து ஜோதிட சந்தேகத்திற்கான விளக்கத்தை பார்க்கலாம். இன்றைக்கு நம்முடைய சன்லைஃப் தொலைக்காட்சி நேயர் கேட்டிருக்கக்கூடிய ஒரு நல்ல கேள்வி என்ன அப்படின்னு சொன்னால், ஐயா, சிலர் சுயம்புவாக வளருகிறார்கள், தானே உருவாகிறாங்க, அம்மாவுடைய சப்போர்ட் இல்லை, அப்பாவுடைய சப்போர்ட் இல்லை, தன்னுடைய சொந்த புத்தியால், சொந்த அறிவு, சொந்த திறமையால் தானே வாழ்க்கையை நிலைநிறுத்தி கொண்டு அப்பா அம்மாவுக்கு தானே ஒரு நல்ல விதமான பாதுகாப்பாக இருந்து ஒரு குடும்பத்தை உருவாக்கிக்கிட்டு எந்த அமைப்புகளுக்கும் ஆட்படாமல் நல்லாவே இருக்கிறாங்களே, சிறு வயதிலிருந்தே நல்லா வளர்கிறாங்களே, இவங்களுடைய ஜாதகம் எப்படி இருக்குங்க அப்படின்னு கேட்டிருக்கிறார். சுயமாக வளரக்கூடியவர்களுடைய ஜாதகம் எப்படிப்பட்ட தன்மையில் இருக்கும் அப்படிங்கிறது இன்றைய ஒரு சந்தேகத்தினுடைய விளக்கமாக அமைஞ்சிருக்கு. உண்மையை சொல்லப்போனால் அறிவாளிகள், புத்திசாலிகள், புதன் வலுத்தவர்கள் தானே சுயமாக உருவாகிறார்கள் அப்படிங்கிறது தான் உண்மை. இந்த காலத்தில் என்னங்க, படிப்பு தாங்க. சில குழந்தைகளை பாருங்கள், 100க்கு 100 மார்க் கிடைக்கலனா கூட 90 மார்க்கு 80 மார்க்குன்னு சொல்லிட்டு ஒரு ஃபஸ்ட் கிளாஸ்ன்னு சொல்லப்படக்கூடிய 75 அண்ட் அபோவ் வருது இல்லையா? இந்த மாதிரியான குழந்தைகளுக்கு புதன் என்கின்ற கிரகம் ஒரு சுபத்துவமாக ஆட்சி உச்சம் என்கின்ற அமைப்பில் அவர்களுக்கு அந்த சனி செவ்வாய் ராகு போன்ற புதனுடைய தொடர்புகள் இல்லாமல் லக்னாதிபதியும் வலுத்திருக்கக்கூடிய குழந்தைகள் நேர் வழியே செல்லக்கூடிய அமைப்புகள். அவர் தெய்வம் வேணும், இவர் தெய்வம் வேணும், அப்பா எனக்கு சொத்து வாங்கி வைக்கலை, அம்மா என்னை படிக்க வைக்கலைன்னு அந்த குறைகளை சொல்லி கொண்டிராமல் லக்னாதிபதி வலுத்தவர்கள் மற்றும் அங்கே புதன் மிகப்பெரிய அளவில் நன்றாக இருக்க பிறந்தவர்கள் எல்லோருக்குமே தன்னம்பிக்கை மற்றும் புத்திசாலித்தனத்தின் தன்மையின் காரணமாக தானே சுயம்புவாக வளரக்கூடிய தன்மைகள் சர்வ நிச்சயமாக வந்துடணுங்க. இதே மாதிரி பார்த்திங்கன்னா தசாபுக்தி அமைப்புகள் எவர் ஒருவருக்கு கை கொடுக்கிறதோ வரிசையாக யோக தசாபுக்திகள், நான் சொன்னதை போல் குருவின் அணிகளில் பிறந்தவர்களுக்கு சரியான பருவத்தில் ஒரு 15 வயசுக்கு மேலே, 15 வயசு வரைக்கும் யாருக்கும் அப்படி ஒன்றும் கருத்து தெரியறது இல்லைங்க. 15 வயசுக்கு பிறகு தான் ஓன் சிந்தனை, சுய சிந்தனை என்கின்ற நம்முடைய கண்ட்ரோலு நமக்கே வருது. அது வரைக்கும் நம்ம குழந்தை பருவமாக தான் இருக்கிறோம், சுயமான சிந்தனைகள் இருக்காது, விளையாட்டு பிள்ளையாக துள்ளி திரிகின்ற பள்ளி பருவம் என்கின்ற அமைப்பில் இருப்போம். 10ஆவதுக்கு மேலே தான் நமக்கு கொஞ்சம் சிந்தனை அமைப்புகள், தனித்துவ அமைப்புகள் வருகிறது இல்லையா? அப்போ 15 வயதிற்கு பிறகு ஒரு குரு அணி லக்னத்தில் ஒருவர் பிறந்திருந்தால் சூரியன், சந்திரன், செவ்வாய், ராகு, குரு போன்ற தசைகள், அங்கே ராகு குருவின் நல்ல யோக அமைப்புகளில் இருக்கக்கூடிய அமைப்புகள் வரக்கூடிய தசாபுக்திகளை கொண்டவர்கள் தனித்துவமாக இருப்பார்கள். அப்படியே சுக்கிரனுடைய அணி லக்னங்கள்னு சொல்லப்படக்கூடிய ரிஷபம், துலாம், மிதுனம், கன்னி, மகரம், கும்பம், இந்த 6 லக்னங்களில் பிறந்தவர்களுக்கு பிறக்கும் பொழுதே அல்லது 15 வயதிலிருந்து சனி தசை, புதன் தசை, கேது தசை, சுக்கிர தசை, இந்த 4 தசை வர்றவங்களை பார்த்திங்கன்னா சுயமாக தானே சிந்தித்து, தானே முயற்சி செஞ்சு, தானே படித்து, அப்பா அம்மா ஃபீஸ் கட்டுறாங்களோ இல்லையோ மெரிட்லேயே வந்துடுற சில பேர் நிறைய பேர் இருக்கிறாங்க இல்லையா? எவ்வளோ பேர் தொல்லைகளே கொடுக்காமல் படிக்கிறார்கள் இல்லையா? மெரிட்டில் பிள்ளையை பற்றி சில பேர் பெருமையாக சொல்லுவாங்க, எனக்கு அவன் 10 பைசா செலவு வச்சதில்லை, என்னை எந்த விதத்தில் என்னை அழிச்சாட்டியம் பண்ணதே இல்லை, தானே நல்லா படித்தான், நல்ல மார்க் வாங்கினா, நல்ல மெரிட்டில் கிடச்சிது, இந்த காலேஜில் கிடச்சிது, இந்த யூனிவர்சிட்டியில் கிடச்சிது, நான் ஃப்ளைட்டுக்கு மட்டும்தான் டிக்கெட் எடுத்து கொடுத்தேன், புள்ள அமெரிக்காவுக்கு போயிருக்கு, இந்த மாதிரியாக, அல்லது அது கூட செலவு வைக்காமல் அவரே உழைத்து சம்பாதித்தார் என்கின்ற மாதிரியாக புதன் வலுத்தவர்கள், லக்னாதிபதி நல்ல அமைப்பில் இருந்தவர்கள், மிக முக்கியமாக தசாபுக்தி அடுக்குகள் யோக அடுக்குகளாக அமைய பெற்றவர்கள் எல்லோருக்குமே பெரிய அளவில் சிறு வயதிலிருந்தே சுயம்புவாக வரக்கூடிய தன்மை,
தாய் தந்தையர் பெருமைப்படத்தக்க அளவில், பாராட்டப்படத்தக்க அளவில் தானே உழைத்து முன்னேறக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டுங்க. இதுவரை 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களையும் ஜோதிட சந்தேகத்திற்கான விளக்கத்தையும் பார்த்தோம். மீண்டும் அடுத்த ராசி பலன் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் ஜோதிடர் ஆதித்ய குருஜி. இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.